காட் ப்ளஸ் யூ. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி தோசை சுட்டோன்னா பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 2-3 தோசை மடக்காமல் அப்படியே வச்சு நமக்கு கொடுத்து விடலாம். பார்த்தீங்களா எப்படி தோசை வருதுன்னு பாருங்கள். நம்ம தோசையெல்லாம் திருப்பி போட்டாச்சு. பாதி மேலே நெய் தடவிடுவோம். இது மாதிரி சுடாதவங்க சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இது மாதிரி சுட்டு கொடுத்து விடுங்க. பிள்ளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரிய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம தோசை வெந்துருச்சு பாருங்கள், எப்படி தோசையாக இருக்குன்னா சூப்பர் தோசை. பாருங்கள் குட்டி தோசை இந்த மாதிரி சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சட்னியும் நம்ம பொடி, இட்லி பொடி, தோசை பொடி சுட்டு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம உள்ளங்கை அளவு தான் தோசை. பாருங்கள், ஒரு கை உள்ள வைக்கிற அளவு தான் தோசை. ஓகே.